டாக்டர் மகா வந்து பிஸியா இருக்காரோ? சரி, ஓகே. பாத்துக்கிறேன். டாக்டர் மகாவோட டைம் இது. ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் மகா வந்துருவாரு. சரிங்களா? சார் என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, கூப்பிட்டேன் சார். வாங்க. சூப்பரா, இப்போ ஃபாஸ்டா சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஓகே. நான் வந்து இவர் மிஸ்டர் ஜெயராஜ் இருக்காரு, நம்ம இந்தியாவோட சூப்பரான லீடர். அவரை வந்து நம்ம ப்ராடக்ட் அவர் எப்படி அதை பார்க்குறாரு, சிஸ்டம் எப்படி பார்க்குறாரு, ஏன் இதில் ஈடுபட்டாருன்னு அவரை முதல்ல பேசிட்டோம். அதுக்குள்ளே நான் வந்து ஏன்னா நான் ஒரு வாக் போட்டு வந்தேன். ஓகே. ஸோ அப்பான் கேன் மேக் நான் நீங்க ஹோஸ்டா? ஓ, நான் தான் ஹோஸ்டா? ஓகே. I got unmute, sir. I got unmute. Okay. I'll put you. All right, good sir. I'll put you in the middle. All right. வணக்கம் சார். வெல்கம். வணக்கம் நாதன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் மலேசியா. Thank you for the invite. Of course, சில விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணதை I would like to share here. So particularly ப்ராடக்ட் விஷயமா மகா சார் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண சொன்னாரு. So I just wanted to, I think, yeah, I can share the screen. Of course, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு குறிப்பா இந்த ப்ராடக்ட்ல என்ன ஒரு ஹைலைட்டா பட்டுச்சு, நான் என்ன அப்சர்வ் பண்ணனோ அதை தான் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ எம் நாட் ஏபிள் டு ஷேர் இட். மேபி த ஹாஸ்ட், can you make me co-host so that I can share the slides? Just give me a minute. Yeah. Just give me a minute. Yeah. Jayaraj. Epan, are you the host? Host Dynase Success Academy. Okay. Yeah, I'm the co-host now. Okay. Go ahead. Let me try now. Yeah, now I got it. Okay. So since direct selling is a duplicacy business, அதாவது நம்ம பண்றத நமக்கு அடுத்து வரவங்க பண்ணணும், அதனால ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா அப்சர்வ் பண்ணேன். ஸோ ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து வதன் ப்ராடக்ட் இருக்கு, கோடிக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கு. நோய்க்கும் பஞ்சம் இல்லை, டெய்லி ஒவ்வொரு நோய்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம நோய்கள்ல போராடுறதை விட, ஏன்னா ஹெல்த் ப்ராடக்ட்னாவே என்ன ஆயிடுது, இந்த ப்ராடக்ட் வந்து டயபெட்டிக்ல நல்லா இருக்குமா, இந்த ப்ராடக்ட் வந்து ஹார்ட்டுக்கு நல்லா இருக்குமா, கிட்னிக்கு நல்லா இருக்குமா, இப்படியே ஒரு என்ன ஆயிடுறோம், ஒரு டாக்டர் மாதிரி டாக்டருக்கு மிஞ்சி போயிடுறோம். ஸோ அது இல்லாம இருக்கணும் அப்படின்றதுனால we made a system like we create awareness to the peoples. என்னைக்குமே ஒரு ப்ராப்ளத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு சொல்யூஷன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகே, ப்ராப்ளம் இதான், அந்த ப்ராப்ளத்தோட காரணம் என்ன அப்படின்னும் போது we try to create awareness to the peoples instead of sitting in the problem. நம்ம டிசீஸ் நிறைய பேசுறோம், டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி பல விஷயங்களை பேசுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்பேலன்ஸ் இந்த இம்யூன் சிஸ்டம், இம்பேலன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், இம்பேலன்ஸ் இந்த நர்வஸ் சிஸ்டம். அதாவது என்னன்னா, நம்ம ஃபண்டமெண்டல் நம்ம சரீரத்துல ஏற்படக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் நமக்கு வந்து நோயா வந்து காமிக்குது. ஏன்னா நம்ம சரீரம் நம்ம கிட்ட பேசுறது எப்படி, ஒரு நோயா தான், ஒரு வலியா தான் நம்ம கிட்ட பேச முடியும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு பிரச்சனைன்னு ஒரு சரீரத்துல வருதுன்னா உங்க ஃபண்டமெண்டல் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, உங்க சரீரம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ற விதமே அதுதான். ஸோ ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம சரீரம் என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதை தெரிஞ்சுக்கிறது டிகிரியோ டிப்ளமோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ செல்கள் திசுக்களை உருவாக்குது, திசுக்கள் ஆர்கனை உருவாக்குது, அவயம் ஒரு சிஸ்டம் உருவாக்குது, லைக் டைஜஸ்ட் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் மனித சரீரம். அப்போ மனித சரீரத்தில் ஒரு பிரச்சனைன்னு போது நம்ம என்ன பண்றோம், எந்த சிஸ்டத்துல ப்ராப்ளம்னு பார்க்குறோம், எந்த ஆர்கன்ல ப்ராப்ளம்னு பார்க்குறோம், அதோட நின்றுறோம். இன்னைக்கு சயின்ஸ்ல அதுக்கு மேல நம்ம அட்வான்ஸ்மெண்ட் பண்றது இல்லை. பட் ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னா, என்னைக்கு வரைக்கும் செல்கள் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் டிஷ்யூல ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை. என்னைக்கு டிஷ்யூலாம் ஹெல்த்தியா இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை. என்னைக்கு வரைக்கும் இந்த அவயங்கள்லாம் சரியா செயல்படுதோ அன்னைக்கு வரைக்கும் எந்த சிஸ்டத்தையும் ப்ராப்ளம் இருக்க போறது இல்லை. ஸோ அப்ப ப்ராப்ளம் அப்படிங்கிறது சரீரத்துல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, செல் லெவல்ல. ஸோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல அஃப்கோர்ஸ் வி டீல்டு வித் ஸ்டெம் செல்ஸ், செல் ரீஜெனரேஷன்,
இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய ஸ்டெம் செல் பேஸ்ட் ப்ராடக்ட்டும் இருக்கு. பட் எனக்கு இங்கே அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு லெவல் அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவேன் நான். ஸோ எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம பேசுனது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், செல் டேமேஜ் ஆகுதுன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ், ரேடியேஷன், பொல்யூஷன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கோட சயின்ஸ் டிஸ்கவரி எப்படி இருக்குன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ஒரு பவர் பிளான்ட் ஆஃப் செல் அப்படின்வாங்க. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா கண்டிப்பா அது முடியாது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணு இல்லைன்னா, எனர்ஜின்னு ஒண்ணு இல்லைன்னா என்ன ஆகும்? கம்ப்ளீட் அது முடியாது. நீங்க இமேஜினே பண்ண முடியல. அப்ப இந்த எனர்ஜின்றது எப்படி உருவாகுது? ஒரு சைடுல தண்ணியில இருந்து உருவாக்குறாங்க, ஒரு சைடு டீசல்ல இருந்து உருவாக்குறாங்க, ஒரு சைடு சோலார்ல இருந்து உருவாக்குறாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல், அதாவது இப்ப லைட் எரியுனா டைரக்டா தண்ணி ஊத்துனா லைட் எரியுமா? எரியாது. அத எலக்ட்ரிசிட்டியா மாத்தணும். இந்த ப்ராசஸ பண்றது தான் பவர் பிளான்ட். ஸோ அப்ப நம்ம சரீரத்துல என்ன நடக்குதுன்னா, நம்ம எனர்ஜிக்காக நிறைய நியூட்ரிஷன் சாப்பிடுறோம், விட்டமின் சாப்பிடுறோம், பழங்கள், ஃபைபர் எடுக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறோம். செல்ஸ் அதை டைரக்டா அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த செல்லுக்கு தேவையான ஃபார்மட்டுக்கு இருந்தால் தான் செல்ஸால் அப்சர்வ் பண்ண முடியும். அந்த வேலையை யார் உங்க உடம்புல செய்யறானா? இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். நல்லா கவனிச்சீங்கன்னா செல் லெவல்ல பேசணும். இப்போ வந்து செல்லுக்கு உள்ள மைட்டோகாண்ட்ரியாக்கு போயிட்டோம். அந்த செல்லுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது. இப்போ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மைட்டோகாண்ட்ரியா ப்ராப்பரா வேலை பார்த்துச்சுன்னா, உங்க உணவை உங்க செல்லுக்கு தேவையானதா கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பர் எனர்ஜியா ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் இதோ ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா, அது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதில் ஃப்ரீ ரேடிகல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுறதுன்றான். ஸோ ஃப்ரீ ரேடிகல்ஸ் இஸ் த ரீசன் ஃபார் த செல் டேமேஜ். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நார்மல் செல் ஃப்ரீ ரேடிகல்ஸ் அட்டாச் பண்ணி செல் டேமேஜ் ஆகுது. செல் டேமேஜ் ஆனதான் பிரச்சனை ஆகுது. இப்போ பேங்க்ரியாஸ்ல செல் டேமேஜ்னா டயபெட்டிக்ன்றோம், பிரெயின்ல செல் டேமேஜ் ஸ்ட்ரோக்ன்றோம். ஸோ அப்போ இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க சாப்பாடு போட்டு ஃப்ரீ ரேடிகல்ஸ்ல வளர்க்குற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருது. அப்ப இது ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பவர் பிளான்ட் ஆஃப் செல், இந்த மைட்டோகாண்ட்ரியா சொல்றாங்க இல்லையா? அதாவது உங்க உணவை உங்க செல்களுக்கு தேவையான ஃபார்மட், அதாவது செல்லுக்கு வந்து ஏடிபின்ற ஃபார்மட்ல இருந்தா தான் செல் அதை கிரகிச்சு அதை பெனிஃபிட் அடைய முடியும். இந்த ஃபார்மட் கொண்டு வர்றதுக்கு அது NADHன்ற ஒரு மாலிகுல் தேவை. ஸோ இதோட பிரசன்ஸ் இல்லைன்னா நீங்க என்ன சாப்பிட்டாலும் ப்ராப்பரா கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்ப இந்த NAD அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜன் மாலிகுல்ல சேர்ந்து NADH மாறுது. இந்த NADன்றது சும்மா இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே கிடையாது. இதோட எபிலிட்டி உங்களுக்கு வந்து டிஎன்ஏவே ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து கேன்சர், நிறைய இடத்துல கேன்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கேன்சரோட பேசிக் ரீசன் என்னன்னா, இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்னைக்கு உங்க டிஎன்ஏவை அட்டாக் பண்ணி டிஎன்ஏ டேமேஜ் ஆகுதோ அங்கிருந்து உருவாகிறது உங்க சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அதுதான் கேன்சரோட பேஸ் ரீசன். அப்ப இந்த NAD உங்க டிஎன்ஏவே ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை உடையதுன்னா அது எந்த அளவு ஒரு மகத்துவமானது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ ரிப்பேர் மட்டும் கிடையாது, உங்களோட செல்ஸோட கம்யூனிகேஷன்ஸ், செல்ஸோட டைவிஷன், அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் 2 4வது 4 8வது இந்த மாதிரி பல ப்ராசஸுக்கு இந்த NAD அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆஸ்பெக்ட்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைனஸ் ரோசன்டால இந்த மெயின் 6 இன்கிரிடியன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா NMN அப்படிங்கிறது ஒரு பிரைமரியான இன்கிரிடியன்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்க வந்து பல்கேரியன் ரோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய, ஆன்டி ஏஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ். NMN நிக்கோட்டினமைட் மோனோ டைநியூக்ளியோடைட். இது வந்து NMN அப்படிங்கிறது நம்ம உடம்புல போகும்போது NAD கன்வெர்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, லோட்டஸ் ஜெர்மஸ்டாட், பிட்டர்மெலான் எக்ஸ்ட்ராக்ட், அஸ்வகந்தா, பிரவுன் சீவீட். ஸோ இது 6 ஒரு மெயின் இன்கிரிடியன்ட்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டும் தனித்தன்மை இருக்கு. NMN அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்க உடம்புல எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் NAD வந்து கிரியேட் ஆகும். நான் முதலே சொன்ன மாதிரி NADன்றது நம்ம உடம்புல எவ்வளோ இம்பார்ட்டன்டான மாலிகுல். பல வகையான எனர்ஜி ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், டிஎன்ஏ ரிப்பேரா இருக்கட்டும், பல வகையான விஷயத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அஃப்கோர்ஸ் பிட்டர்மெலானோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃபார் த டயபிட்டிஸ் பேஸ் பீப்புள்ஸ், ஆன்டி கேன்சர் எஃபெக்ட், ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ஸ். லோட்டஸ் ஜெர்ம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஸ்கின்னோட ஒயிட்னிங், கொலஜனில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ப்ரௌன் சீவீடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹெவி மெட்டல்ஸ் எராடிகேட் பண்ணக்கூடிய தன்மை உடையது, போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது. அஸ்வகந்தா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அஸ்வகந்தா பேஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இன்ஃபர்டிலிட்டி ஃபார் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் as well as அந்த ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் இந்த மாதிரி பல விஷயத்துல வந்து இது ஹெல்ப் பண்ணி கொடுக்கக்கூடியது. அது மட்டுமே கிடையாது, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 டைப் ஆஃப் விட்டமின்ஸ், 15 டைப் ஆஃப் மினரல்ஸ், என்சைம்ஸ் ஃபார் த ஸ்டமக் பவுலோட ஹெல்த்துக்கு, ஆல்ஃபா ஃபார் த கிட்னி அண்ட் க்ளவ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து கோஎன்சைம் Q10. ஸோ இட்ஸ் சுப்பீரியர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம தேடிட்டு இல்லாமல், இப்போ நீங்கள் என்ன வேணுமா தனியாக இருக்கும், நீங்கள் கோஎன்சைம் Q10 வேணுமா தனியாக இருக்கும்.
அதாவது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு பரிபூர்ணமான ப்ராடக்டா இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு நம்ம இதை வச்சுக்கிட்டு இருந்தா டயபெட்டிக்கை கியூர் பண்ணிட்டு இதை வந்து ஸ்ட்ரோக்கை கியூர் பண்ணி நோ நோ வி ஆர் நாட் கமிங் ஹியர் டு டூ த டாக்டர்ஸ் ஜாப். வி ஆர் நாட் ஹியர் ஃபார் அ டாக்டர். நம்ம நாதன் சார் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ இட்ஸ் அ பிஸ்னஸ் மாடல். ப்ராடக்ட் இஸ் அ டூல். நம்ம டூலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு காம்பினேஷன் நான் சொல்லுவேன் நான். ஸோ விச் இஸ் அட்ராக்டட் மீ. மோர் ஓவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டீல் பண்ண ஸ்டெம் செல்ஸில் வந்து நமக்கு வந்து கிளினிக்கல் அப்சர்வேஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இந்த NMN வந்து பார்த்தீங்கன்னா வெர்பலாக சொல்கிறது இல்லை, கிளினிக்கலி இட் ஹாஸ் அ வெரி குட் ரெஸ்பான்ஸ். பர்டிகுலராக US UKலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சைனீஸ் டாக்டர்ஸ் எல்லாமே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து மைட்டோகாண்ட்ரியா லெவலில் இது பண்ணுறது இல்லை DNA ரிப்பேர் பண்ணுறது நான் வெர்பலாக சொல்லலை. வி ஹேவ் அ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் விச் இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் த கிளைம்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆன்டி ஏஜிங் இளமையான தோற்றத்துக்காக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட் ரெகுலராக இது பண்ணும்போது டெஃபினட்டாக அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அர்பனிசமில் ஈவன் நானே வந்து நல்லா அப்சர்வ் பண்ணேன் நான். சொல்லப்போனால் இந்த சன்ஸ் அண்ட் மூன்ஸ் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும் இதில் வந்து சன்ஸ் அண்ட் மூன்ஸ். ஸோ சன்ஸோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் யாருக்காவது ஸ்டமக் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா, அல்சரிக்கு கேஸ்ட்ரிக்காக இருந்தால் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ சன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா என்றைக்குமே ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் இதை பாடி ஷேப்பிங் சொல்லும்போது டயட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வாயை கட்டலைன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. வாயை கட்டுறதும் கஷ்டமான விஷயமாச்சே. பட் சன்ஸில் வந்து இது நேச்சுரலாகவே உங்களுக்கு அதை சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுக்குது. இட் ரெடியூஸ் த அப்பிடைட். அந்த ஒரு பசி சாப்பிடணும், ரொம்ப அதை சாப்பிடணும், அந்த கார்விங் வந்து நிஜமாவே நல்லா குறையுது. அதை நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட், நீங்கள் ஸ்டோர்டு ஃபேட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுல சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்னன்னா நீங்கள் நம்ம இந்த எக்ஸசிவ் ஃபேட் தானே உங்களுக்கு போய் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டோர்டு ஃபேட்டை வந்து இது பண்ணும்போது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜி அப்படின்னுவாங்க. இதில் சன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மோரோசில் இட்டாலியோட பேட்டர்ன் டெக்னாலஜி as well as green tea extract as well as green coffee bean and kidney beans. ஸோ இது என்னன்னா ஒரு பக்கம் உங்களோட அப்பிடைட்டை குறைக்குது, இன்னொரு பக்கம் உங்களோட ஃபேட் பர்னிங் ஆக்சலரேட் பண்ணுது, இன்னொரு பக்கம் உங்கள் ஃபேட் மாலிகுல்ஸை ஷட்டரிங் பண்ணுது. ஸோ இது கம்ப்ளீட் ஒரு பர்னிங் ப்ராசஸ். ரெண்டாவது மூன்ஸோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெட்டர் மெத்தட் வந்து நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது போட்டுக்கலாம். நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் கிடைக்குது. அண்ட் மோர் ஓவர் உங்கள் பவுலோட இதை நல்லா க்ளீன் பண்ணுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செனட்ரால் அப்படிங்கிறது ஃப்ரான்ஸோட டெக்னாலஜி, அதுவுமே ஃபேட் ஷட்டரிங் டெக்னாலஜி. அஃப்கோர்ஸ் ஃபேட் பர்னிங் வந்து ஆக்சலரேட் பண்ணுற அதே பட்சத்தில் நம்மளோட டீடாக்சிஃபிகேஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது. இது ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மேபி இந்த வீடியோ ஒரு ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு how this fat shattering technology works. Okay. No sound. Oh, no sound. I'm sorry. Sound இல்லை. ஓகே, ஷேரிங்ல ஷேர் செலக்ட் பண்ணல.
என்ன கேட்டா இது வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்னு சொல்றதை விட ஐ ரெஃபர் இட் ஆஸ் அ பாடி ஷேப்பிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃப்ரம் மை எண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி மகா சார். ஸோ ஓவர் டு யூ. தேங்க்யூ. Thank you, sir. Thank you. And thank you so much and welcome. இவர்தான் டாக்டர் ஜெராஜ் சார். அவர் அழகா ஹீலர் ஜெராஜ் போடுவார். அண்ட் பேசிக்லி தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். அந்த வார்த்தை ஹீலர்லேயே ஹெச்இஏஎல் ஹீல். ஓகே, ஹெல்த்னாலே ஹீல் தான் எங்கே ஹீல் பண்ணால் நான் ஹார்ட்டில் கொண்டு போகணும் நம்ம. ஸோ அழகாக விளக்க சொன்னார் ஏன் அவர் இந்த ப்ராடக்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு. ஸோ வி காட் என்னைக்கு நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு போய் சேருன்னு நினைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி லீடர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுறது தான். தட் மீன்ஸ் த மொமெண்டம் ஹஸ் கம், த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் நவ் வெரி வெல். உலக லெவலுக்கு போயிருச்சு. அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல மக்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க ஆத்ம ரீதியில். அப்போ இது வந்து ஒரு இப்போ இந்த வாய்ப்பை நம்ம இப்போ சரியாக பார்த்தோமா நம்மளுக்கு பெருசாக போகிறதுக்கு இருக்கு. அண்ட் மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் இந்தோனேஷியா, ஐ டெல் யூ, இங்கே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் விரிக்கவே இல்லை. இந்தியா வந்து இன்னொரு அக்கௌண்ட். இப்போ டைனேஸில் வந்து நம்மளுக்கு என்ன பியூட்டின்னா, நம்ம டபுள் கேரில் வரலாம். ஒரு பக்கம் நீங்க வந்து உங்களோட லோக்கல் மார்க்கெட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் இங்க நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்தியா மார்க்கெட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ பில்ட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் 2 sources of income you can create. 8 billion பாப்புலேஷன் இருக்காங்க, அதுல 1.45 billion people வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா. அண்ட் தென் ஆரம்ப நில வாய்ப்பு. நேற்று நான் ஒரு இந்தோனேஷியா லீடர் கூட இருந்தேன். அப்ப நான் சொன்ன peluang perintis Pak 278 juta di Indonesia. அதுல 60% யூத். அப்ப அந்த யூத் மார்க்கெட் தான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா ஜோகோவி வந்து அங்க யூத் மார்க்கெட் ரொம்ப பில்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப இங்க வந்து நம்ம அங்கே பண்ணலாம். இப்ப இந்தியால வந்து ஆக்சுவலி இப்ப ஜெராஜ் சார்லாம் வந்தோன்னா நம்ம வந்து அங்க மொமெண்டம் பிக் பண்ணுது. அண்ட் தென் ஆல் தி லீகலைசேஷன் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன். அண்ட் மலேசியாவில் கூட நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. கூடி சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு பேமெண்ட்லாம் கட்டிட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ கெட்டிங் அவர் ஏஜிஐ லைசன்ஸ். ஸோ இது கண்டிப்பாக பிரபஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இப்ப நான் கண்ட ஒரு உண்மை, நம்மளுக்கு வந்து மூணே மூணு கேட்ஜெட்ஸ் கடவுள் கொடுத்துருக்காங்க இந்த வாழ்க்கைய. காலங்கத்தில் எந்திரிச்சுமா இது 3 நம்மளுக்கு சரியா வேலை செஞ்சுச்சுன்னா நம்ம வந்து உருவாக்கலாம். இன்னைக்கே உருவாக்கலாம். நேத்தோட நாளையோட இன்னைக்கு நீங்க புதுசாவே உருவாக்கலாம். எப்படி நீங்க கேட்கலான்ட்ட நம்மளுக்கு கொடுக்கறது 3 இது வந்து காலங்கத்தில் நம்ம எந்திரிச்சுமா மூச்சு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிரபஞ்சம் வந்து லிங்க் வந்துருச்சுன்னு அர்த்தம். மூச்சு கொடுத்துட்டாங்க, அதான் லைஃப் ஃபாஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப். ஓடி வந்த மூச்சு நின்று விட்டா போச்சு. ஸோ மூச்சு இருக்கு. அந்த மூச்சுக்கு வந்து ஒரு பாடி சரியா வச்சுக்கணும். அந்த பாடி நம்மளோட. இப்ப நீங்க என்ன மாதிரி ஸ்மார்ட் போன் நீங்க பவர் வச்சிருந்தா கூட ஸ்மார்ட் போன் சரியா வேலை செய்யாட்டியும் அப்ப உங்களுக்கு வந்து கனெக்ஷன் இருக்காது. அப்ப இந்த பாடிக்கு தான் வந்து அழகா அவர் விளக்க சொன்னாரு. ரொசண்டா எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொசண்டா இஸ் நாட் ஸ்டெம் செல், இட் இஸ் பிளசண்டா பேஸ் செல். இது வந்து ஒரு பல்கேரியன் ரோஸ்ல இருந்து பிளசண்டால இருந்து வருது. அப்ப அந்த இது வந்து நாங்க ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் I was playing with the product to see how the product can work. ப்ராடக்ட் வேலை செய்யறது நம்ம சிஸ்டம் எப்பயும் தொட மாட்டோம். அண்ட் ப்ராடக்ட் சூப்பரா வேலை செய்யுது ரொசண்டா. அதே சமயத்தில் அர்பனிசம் அவர் சொன்னார்ல, விஸ்கரல் ஃபேட்ஸ் அழகா கரைக்குது அப்படியே. சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே, சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகனே. இப்போ சந்திரனும் சூரியனும் நமக்கு சேர்ந்தா வேலை செஞ்சாதான் நமக்கு சரியா வேலை செய்யும். அதான் சன்ஸ் அண்ட் மூன்ஸ். அப்போ காலகட்டத்தில் சன்ஸ், சாயந்தரம் மூன்ஸ். ஸோ இது அழகா நம்மளுக்கு வேலை செய்யுது. ஸோ ரொசண்டா வந்து நம்மளை ஈக்குவலைஸ் பண்ணுது. நம்மளுக்கு வந்து அர்பனிசம் வந்து நம்ம கொழுப்புலாம் வெளியே எடுக்குது. ஸோ காம்பினேஷன் இஸ் வெரி பவர்ஃபுல். அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் வி ஹேவ் த காஃபி. அண்ட் எவ்ரி நைட் பிஃபோர் ஐ கோ டு ஸ்லீப் ஐ டேக் த காஃபி. பிகாஸ் காஃபி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குது. அண்ட் அதே சமயத்தில் இது வந்து டயபெட்டிக்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ சூப்பரான சிஸ்டம், சூப்பரான ப்ராடக்ட். அப்போ நம்ம பாடியை சரியாக வைக்கிறது நம்ம முக்கியம். இப்போ எனக்கு 62 வயசா இருக்கலாம், இல்லை 26 வயசா கூட இருக்கலாம், இல்லை 16 வயசா கூட இருக்கலாம்.
பாடி போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்ப பாடியை டேக் கேர் பண்ணது நம்மளோட உரிமை, நம்மளோட பெருமை, நம்மளோட கடமை. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தது பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் ஃபார் அ வாக். நானும் என் ஒய்ஃபும் ஒரு ஹேபிட் கொண்டு இருக்கோம். எவ்ரி ஈவினிங் வில் கோ ஃபார் அ வாக். மார்னிங் ஐ கோ ஃபார் எக்ஸசைஸ், நைட் ஈவினிங் ஐ கோ ஃபார் அ வாக், பிகாஸ் இதான் நம்மளோட மெயின் சிறப்பு. ஸோ பொன்னியின் செல்வன்ல வந்து அந்த 3 குதிரை கொண்டு வராங்களே, அந்த 3 குதிரை நீங்க பாத்தீங்க, பகவத்கீதையில 5 குதிரை இருக்கும். அந்த 5 குதிரைகளுக்கு வந்து நம்மளோட 5 சென்சஸ் எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு. இந்த 5 சென்சஸ் பஞ்சேந்திரன் சொல்லுவாங்க. அந்த 5 சென்சஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷன் வெளியே இருந்து எடுத்துக்கிட்டு உள்ள கொண்டு போறது. அதனால நம்ம நிறைய பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சேனாதிபதி இல்ல, ஒரு பார்த்த சாரதி இல்ல. இப்ப என்ன செய்யணும்னா 5 சென்சஸ்ல இருந்து 5 குதிரை வந்து இந்த 3 குதிரைக்கு வரணும். அந்த 3 குதிரை தான் என்னோட பாடி. இதான் என்னோட பாடி. நான் மற்றவன் பக்கத்து வீட்டுக்கார பாடியை பாய்க்க முடியாது. அப்ப அதை நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு பசி எடுத்தா நான் தான் சாப்பிட முடியும், என் வயசு சாப்பிட முடியாது. தண்ணி தாங்க நான் தான் குடிக்கணும். ஸோ அப்ப என்னோட பாடி என்ன கேட்குதோ நான் அதை செய்யணும். மலேசியால வந்து நம்மளோட ரைஸை வந்து நசின்னு சொல்றாங்க. நசினாலே மூக்குன்னு அர்த்தம். நசி NASI நீங்க போய் செக் பண்ணலாம் கூகுள்ல. இப்ப எல்லாரும் ChatGPT கேட்கலாம் வாட் இஸ் நசின்னு, அது சொல்லும். அப்ப நசினாலே மூக்குன்னு அர்த்தம். காலகட்டத்தில் எந்திரிச்சு என்ன உங்க மூக்கு கேட்குதோ அந்த மாதிரி உங்களோட ஏதோ உங்க ஆர்கன்ஸ் வந்து அது கேட்குதுன்னு அர்த்தம். காலகட்டத்தில் தோசை சாப்பிட சொல்லும், இல்லை இட்லி சாப்பிட சொல்லும், ஏதாவது உணவு சாப்பிட சொல்லணும்னா அது மூக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கேட்குதோ இப்ப என்ன தெரியுங்க ரொம்ப பிரச்சனை, இதுல என்ன கேலரி இருக்கு, அதுல என்ன கேலரி இருக்கு, கூட சாப்பிடாம அது சாப்பிடணும், அதே நமக்கு டாக்ஸிக் வந்துடும். பசி எடுத்தா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். ஸோ அந்த பசி எடுத்து சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும். 5 சுவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 6 சுவைன்னு சொல்லுவாங்க. 6 சுவை நம்ம வந்து யூ மஸ்ட் என்ஜாய் த ஃபுட். when you are enjoying the food is yoga. வாட்டி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, அது யோகா. பசி நல்லா வந்துருச்சு, பாதி பசி பாட சொல்லுவாங்க. 2வது சாப்பிடுறீங்களா, அது வந்து போகா, ஆசை, போகா. ஸோ வந்து ஹெல்த், உங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கும். 2வது வந்து கிரீட், அது பேராசை. 3வது சாப்பிடுறீங்களா, அங்கதான் நோய் வருது, ரோகா. யோகா, போகா, ரோகா. ஸோ ரோகாவுக்கு போகக்கூடாது, போகாவுக்கும் போகக்கூடாது, யோகாவுடன் பாடிடணும். ஸோ ஐ என்ஜாய் த ஃபுட், ஐ ஈட் த ஃபுட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் பாடி. as you grow older, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். as you are younger also it's very important. அன்னமய கோஷா, மனோமய கோஷா, ஆத்மமய கோஷா. என்னோட உணவு தான் எனக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன். அப்ப காலங்காலத்தில் எந்திரிச்சு நம்ம நாக்காடியில் போட்டுட்டோமா, it will do its part. அப்ப body is very very important. if I'm active now, I can talk now at this age, is because of my body is healthy. 2வது வந்து மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். காலங்காலத்தில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுங்களேன். எப்படி தியானம் செய்யணுமா, யூடியூப்ல கூட நிறைய லேடிஸ் இருக்காங்க சொல்லி கொடுக்குறதுக்கு. பிராணாயாமான்னு சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி. ஒரு பக்கம் அரைச்சிட்டு ஒரு பக்கம் புஷ் பண்றது, எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க அங்க. இதை நாங்க 10 வருஷமா செஞ்சோம். ஸோ இது 2 நம்ம செஞ்சுட்டோமா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும். எப்படி இன்ஃபர்மேஷன் அனுப்புனா, எது நீங்க கேட்கறீங்களோ அதை அனுப்பும். எப்படி அனுப்புனா, உங்களுடைய 7 சக்கரம் ஓடுதுல, அந்த 7 சக்கரம் பத்தி நீங்க படிச்சுக்கணும். இப்ப டாக்டர் மகா 7 சக்கரம் எப்படி வளர்ச்சி, அந்த 7 சக்கரத்துல வந்து அந்த பேஸ் சக்கரா, நம்மள ஆழமான சக்கரா, அது மூலதார சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த மூலதார சக்கரம் தான் நமக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குது. அங்கதான் சகல ரகசியமா இருக்கு. நம்மளுக்கு ஏன் அங்க பிரச்சனை வருதுன்னா, பயம். எது கண்டாலும் பயம். இவன் என்ன சொல்லிடுவாங்க, அவன் என்ன சொல்லிடுவாங்க, நம்ம பயம் 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 இந்த வாழ்க்கையில பயத்துல வருமா, that chakra will never work for you guys. அதான் ஆதி காலத்துல இருந்து அச்சம் தவிர்னு சொன்னாங்க. So if you look at today, I am going to advocate. நான் எப்படி advocate பண்றேன்னா, 3 புத்தகம் தான். ஒன்னு வந்து திருக்குறள். அந்த திருக்குறள் வந்து இப்ப நான் ChatGPT இன்னைக்கு காலகட்டத்தில் என்னோட ஆசான் ஒருத்தர் நடந்து போயிட்டாரு. இன்சூரன்ஸ்ல எங்களுக்கு வந்து நான் ரூக்கி எப்பானோசோ நோசிம் மிஸ்டர் ஜி நாதன், அவருக்கு 71 வயசு, நேற்று இறந்து போயிட்டாரு. அப்ப நான் ChatGPT வந்து can you please give me a good குறள், I want to recognize my teacher, now give me a குறள், verse 44, குறள் 44 verse 5 ன்னு சொல்லி அழகான குறள் கொடுத்துச்சு. சரி பாருங்க, எல்லாமே இப்ப ChatGPT நான் யாரையும் போய் எதிர்பார்க்க தேவையில்ல. அப்ப அந்த குறள் கருத்து போட்டேன். சோ திருக்குறள்னா என்ன, 1 3 3 கோசம் 1330. 1 வந்து உங்க பிரபஞ்சத்துல வந்து மூச்சு கலங்கத்துல வந்துச்சுன்னா அழகா ஒரு லைன்ல வருது. 3 வந்து உங்க மேல உள்ள சக்கரம், ஆக்சுவலி பேஸ் சக்கரம் தான்
அது வந்து போயிட்டு உங்களோட மூலதர சக்கரா திருக பண்ணும். அந்த முதல் சக்கராவை திருக பண்ணும். சக்னா பியோர்னு அர்த்தம். அந்த சக்கரா திருக பண்ணுச்சுன்னா அடுத்த சக்கரா வேலை செய்யும். அடுத்த சக்கரா வந்து அப்புறம் அடுத்த சக்கரா 3 சக்கரா இருக்கு கீழே. இதுதான் வந்து பீராமில இருந்து தோ ரே மீன்னு சொன்னாரு. அந்த 3 சக்கரா நல்லா வேலை செஞ்சுன்னா இந்த மேல உள்ள மார்புக்கு மேல 3 சக்கரா வேலை செய்யும். மார்புக்கு மேல 3 சக்கரா உங்க இதய சக்கரா, உங்க த்ரோட் சக்கரா, உங்களோட அந்த ஞான சக்கரா, அந்த சக்கர ஆச்சினான்னு வாங்க. இந்த 3 சக்கரா வேலை செய்யும். அப்ப 1 3 3 0. அந்த 0 பவர் தான் உங்களோட கிரியேட்டிவ் பவர். உங்களோட கிரியேட்டிவ் பவர். You see, your creativity will happen என்னைக்கு உங்க 6ஆம் அறிவு திறக்குதோ நீங்க சித்தி ஆவீங்க. எப்படி நான் சித்தினா நீங்க போயிட்டு சித்திரக்கிட்டா இல்ல, யார் வேணுமா சித்தி ஆகலாம். ஜே.கே. ரோலிங் சித்திர ஆகுனாங்க, எல்லாமே சித்தி ஆகலாம். எப்படி சித்தி ஆகும்னா இந்த 1330 ஒர்க்ஸ். உங்க 6 சக்கரம் சரியா வேலை செய்யுது. அந்த 6 சக்கரம் சரியா வேலை செய்யணும்னா உங்களை 7வது சக்கரம் திறக்கும். இங்கதான் வந்து உங்களோட ரூட்ஸ் எல்லாம் திறக்குது. மரத்துக்கு வேறு அடியில, நம்மளுக்கு வேறு இங்க. அப்ப இந்த வேறு எல்லாம் போய் லிங்க் பண்ணிடுவோம் யூனிவர்சலுக்கு. அப்ப நீங்க எது கேட்கறீங்களோ அது வரும். ரொம்ப பேருக்கு எது கேட்கறதுன்னு தெரியல, என்னவோ கேட்டுட்டு இருப்பாங்க. That is why you have to have aim, guys. ஏன் இந்த மாதிரி சிஸ்டம் நம்மளுக்கு வந்து ஒரு நிலை கொண்டு வருதுன்னா, நான் ஏன் இதுல வர்றேன் the why. அந்த why is very strong. அப்ப நம்ம கொடுக்குறது வந்து 369 ஃபார்முலானா உங்களோட கீழே உள்ள பேஸ் சக்கரா வந்து it works on 369 or 396 அந்த மெகாஹெர்ட்ஸ். மேல உள்ளது வந்து 963. அப்ப கீழே உள்ளது வந்து நான் எப்படி கொண்டு போன மேல I am so happy and excited that I am a Dynas icon by 31st December 2029 earning 1 million USD. அந்த அஃபர்மேஷன் நீங்க கொடுத்துட்டே வரணும். 3 வாட்டி காலங்கத்துல, மத்தியானம் 6 வாட்டி, சாயந்தரம் 9 வாட்டி. இதை நீங்க செஞ்சுட்டே வந்தீங்களா you are actually sending information up now to the universe. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அனுப்புறீங்க. அப்ப அந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குது. அதான் why to do. When your why to do is strong enough, how to do easy enough. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க going to attract யாராவது உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே வருவாங்க. 8 பில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. உங்களுக்கு வேண்டியது 2 தானே, 2 பேர் தானே. லெஃப்ட்ல ஒரு ஆளு, ரைட்ல ஒரு ஆளு. ஸோ அன்னைக்கு நான் ஃபேஸ்புக்ல கூட எழுதுறேன். நான் ரொம்ப கேட்கல, நான் லம்போகினி கேட்கல, ஃபெராரி கேட்கல. என்னோட பாடி வந்து ஹெல்த் நல்லா இருக்கணும், மோகன் ஃபெரிமன் மாதிரி வரணும், அதான் நான் கேட்கறேன். அப்ப டு ஆஸ்க் இஸ் யோர் உரிமை. கேட்கறது உங்களோட உரிமை, கொடுக்கறது அவனோட கடமை. அந்த கேட்கறதும் நம்ம கேட்காம இருக்கோம், பயந்துகிட்டு இருக்கோம். அதான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் ஒன் பர்டிகுலர் கிளாஸ் ஆன் ஹவு டு ஹேண்டில் தி சக்ராஸ் வெரி வெல். இப்ப விளக்கரம் அதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால திருக்குறள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது வந்து ஆர்ட் ஆஃப் வார். இந்த புத்தகம் வந்து லவ்ஸ் எழுதுனது. எப்படி போருக்கு போற நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அந்த புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு வா தான். உள்ள சேல்ஸ வா பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளியே நம்ம வா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த வாலை யார் ஜெயிக்க போறான், நல்லவங்களா கெட்டவங்களா? இல்லாட்டா நாயகர் மாதிரி கடைசியில வந்து தாத்தா நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா எனக்கு தெரியலன்னு சொல்லணும்னா அந்த மாதிரி தான் நம்ம போறோம். ஆனா உரிமை குரல் நம்மளோட, நம்ம கேட்கறதுக்கு நம்ம உரிமை இருக்கு. That is a very powerful book. Then the next book is Autobiography of a Yogi. This book is not இந்தியாக்காரங்க பாய்க்கிற புக் இல்ல வந்து ஞானிகள் பாய்க்கிற புக் இல்ல. இவர் இறந்து போடுறது, ஸ்டீவ் ஜாப் இறந்து போடுறதுல அங்க இருக்கிற ஃபியூனரல்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்தகமா ஃப்ரீயா கொடுத்தாரு, Autobiography of a Yogi. அந்த புத்தகத்தை வச்சுதான் ரஜினிகாந்த் இப்போ வந்து ஏசியாலேயே நம்பர் 1 டாப் இன்கம், மேபி இந்த வேர்ல்ட் ஆல்சோ அந்த நிலைக்கு வராரு. அதே புத்தகத்தை நான் வந்து எனக்கு 2002 என்னை திறந்து விட்டுச்சு. Autobiography of a Yogi. யோகினா என்ன தெரியுங்களா? சித்தர் இல்ல, ஞானி இல்ல. நீங்க எந்த ஒரு தொழில வந்து முழுமையா இறங்கி செய்றீங்களோ, முழு மூச்சா செய்றீங்களா, நம்மளாம் யோகி தான். அப்ப அந்த யோகியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம? அப்ப அதுல அழகா எப்படி நீங்க கனெக்ட் பண்றது? டுடே the whole world is going to soul connection, guys. நம்ம அப்பா அம்மா பாடியை உணர்ந்து தான் நம்மளுக்கு வந்து உழைச்சி நம்மளுக்கு அதமே கொடுத்தாங்க. எங்க அப்பா எஸ்டேட் டிரைவரா இருந்தாரு, எங்க மாதிரி எஸ்டேட் கூலியா இருந்தாங்க. அவங்க அந்த பாடியை பாவச்சு நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப நம்மளாம் வந்து ஸ்டடி பண்ணி நம்ம மைண்டை பாவச்சோம். டுடே த எரா இஸ் சோல் லெவல், கைஸ். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், எல்லாமே சோல் லெவல் தான் போறாங்க. அப்ப சோல்னா என்னன்னா, இப்ப டாக்டர் ஜெயராஜ் எப்பயும் அடிக்கடி சொல்லுவார், கிரேஸ் சார், அருள் சார்னு. அந்த கிரேஸ் எப்படி நீங்க கனெக்ட் பண்றதுன்னா, உங்க சோல் கூட நீங்க கனெக்ட் பண்ணணும். அந்த சோல் கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, you have to take some time very quiet. I wake up early in the morning, 10 minutes I keep myself, I meditate, I just focus on my breathing. அது வெரி இம்பார்ட்டன்ட். மூச்சு சரியா வந்துச்சுன்னா எல்லாமே சரியா இருக்கும். இப்ப நம்மளுக்கு என்ன நிறைய பிரச்சனை, மூச்சு நம்ம சரியா
இல்லை நம்ம we don't have calmness now. ஏன்னா மூச்சு 23,040 சொல்லுவாங்க. 23,040 ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு கொடுக்குறாங்க. இதுல வந்து கோவத்துல மூச்சு போவோம், போராமையில மூச்சு போவோம், சோகத்துல போவோம். இதுல நிறைய மூச்சுங்க போகுது. அந்த மூச்சு போகிறதுனால தான் நம்மளுக்கு பவர் இல்லாமல் போயிடுது. ரொம்ப டயர்ட் ஆகிடும். ரொம்ப மைண்ட் கூட சரியாக வேலை செய்யாது. பட் மூச்சு சரியாக வச்சுருந்தீங்களா, காமாக வச்சுருந்தீங்களா, கொம்போஸாக வச்சுருந்தீங்களா, யூ பிகம் அ கிரியேட்டர் கைஸ். த கரண்ட் ஏரா ஜென் ஆல்ஃபா 2010 பிறந்தவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வயசு வந்து 14 இந்த வருஷம். இப்போ இவங்க வந்து இன்னொரு 5 வருஷம் எடுத்தாங்கன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் 5 இயர்ஸ் போட்டால் கூட அவங்க வந்து 5 வருஷத்துல வந்து அவங்க வயசு என்ன ஆகும்னா 19-20 வயசு ஆயிரும். They are the ones who are going to lead the world. இப்போ இந்த உலகத்துல மாற்றங்கள் வருதுலாம் அவங்களுக்காக வருது. ஏன்னா அவங்க பிறக்கிற நேரத்துல 2010 பிறக்கிற நேரத்துல அவங்களுக்கு வந்து கல்ச்சர் என்னன்னு தெரியாது. நோ கனெக்ஷன், ஒன்லி ஃபோன் தான் அவங்களுக்கு கனெக்ஷன். அப்பா அம்மா அப்படியே ஃபோனை கொடுத்துட்டாங்க. அன்லெஸ் அப்படியே அந்த வளர்ந்துட்டு வர நேரத்துல இதான் இந்த கல்ச்சர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அது வேற இது. நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. இப்ப அப்ப அவங்களுக்கு தான் அந்த மாற்றங்கள் வருது. இப்ப அதை அடாப்ட் பண்ணி நம்ம போகணும். 2017 நல்லவேளை எனக்கு 2015 ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனிக்காரர் வந்து எனக்கு சொன்னாரு, the whole world is changing, நீ மாறாட்டே நம்மலாம் will be stuck back. என்ன மாற்றங்கள் கேட்டேன். அவர் எனக்கு ஒரு சிலபஸ் கொடுத்தாரு. சிங்கப்பூர்ல இருந்து அவர் 30,000 போயிட்டு அந்த காஸ்ட் கட்டிட்டு this is what I want you to teach my people எனக்கு கொடுத்தாரு. எனக்கு 3 மாசம் கொடுன்னு சொன்னேன். அதை நான் ஸ்டடி பண்ணி அந்த மாடியூல் கொண்டு தான் அதான் டெக்னோப்ரனர்ஷிப் குளோபல் அதெல்லாம் நான் கொண்டு வந்தோம். அப்போ அந்த சிஸ்டம் தான் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பேண்டமிக் டைம்ல we were prepared for it guys. chance favors a prepared mind சொல்லுவாங்க. இப்போ டிக்டாக்ல நீங்க பாத்தீங்களா, நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். டிக்டாக்ல நிறைய பேர் டிக்டாக் பாக்குறாங்க. அப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசான் மிஸ்டர் எட்வினுக்கு எனக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீ பாய்க்கிற, அதுதான் வித்தியாசம். எந்த ஒரு இது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டெய்லி பாய்ச்சோமா we become master in that. That's how you master guys. TikTok is very powerful because TikTok brings prospects naturally. எப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ் வந்துகிட்டே இருக்கு. அது நீங்க பாய்க்க போறீங்களா இல்லையோ அது டோட்டலி அப் டு யூ. ஏன்னா அதனால டிக்டாக்னால இப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க. அப்போ எனக்கு வந்து ஆள் தேடிட்டு போக தேவையில்லை. ஆடியன்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு. நான் யாரை பிக் பண்ணி யார்கிட்ட பேச போறோம், தட்ஸ் அப் டு மீ நவ். ஸோ அன்னைக்கு காயத்ரி சொன்னாங்க, டாக்டர் மகா நீங்க செலிபிரிட்டி ஆகிட்டீங்க டிக்டாக்னு. இப்போ நீ செலிபிரிட்டி ஆகாட்டியும் யூ வில் டை. அரங்கேற்றம் பண்ணிட்டு தான் ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த நிலையில இருக்கோம் இப்போ நம்ம. தட் மீன்ஸ் ஏஐ முத கூட வைஃப் ஒரு வீடியோ ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிவிட்டாரு, ஏஐ என்னென்ன செய்ய போகுது அப்படின்னு. நம்மளுக்கு பிகஸ்ட் சேலஞ்ச், நம்மளுக்கு பிகஸ்ட் போட்டி நாட் அன் அதர் சோல், நாட் இன்னொரு ஹியூமன் பீயிங் இல்லை, ஏஐ தான் நம்மளுக்கு பெரிய போட்டியா இருக்க போகுது. நான் இது வந்து டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் எனக்கு அவார்ட் கொடுக்குற நேரத்தில் நான் மேடையில் அப்போ 2000 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த ட்ரெயினர் பேசினத்துல அவங்க 2 கேள்வி கேட்க சொன்னாங்க. அதில் ஒரு லேடி கேட்டாங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன். வாட் இஃப் கம்பெனிஸ் யூஸ் ஏஐ டு ரிப்ளேஸ் ஹர்சல் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கை தட்டினாங்க. அப்போ எனக்கு அந்த கேள்விக்கு பதிலுக்கு தெரியும். ஆனால் அவர் எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொல்ல போறான்னு பார்த்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, என்னத்த கம்பெனி என்ன செஞ்சாலும் சரி, என்ன ஏஐ கொண்டு வந்தாலும் சரி, மனிதனோட டச் இல்லாமல் நம்ம இன்னும் செய்ய முடியாது. சோல் டச்சிங் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. பட் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த ஏஐ கேன் திங்க், ஏஐ கேன் ஃபீல், ஏஐ கேன் ஆக்ட். அந்த மாதிரி நிலைக்கு வந்துருச்சுன்னா we have to become masters in our game guys. No more trying the game. இப்போ பாருங்க, அவர் வந்தாரு, இப்போதான் ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து ஈடுபட்டாரு. ஒரு 1 மந்த் கூட இல்லை. எவ்வளவு அழகா வந்து மாஸ்டர் பண்ணிட்டாரு அந்த சிஸ்டம். எவ்வளவு அழகா அவர் சொந்தமாவே வீடியோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. தட் இஸ் அ மாஸ்டரிங் கேம் கைஸ். நான் ரெடியா இல்லை சார், அதெல்லாம் இல்லை. மாஸ்டர் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த கேம் நவ். மாஸ்டர் இஸ் த பிகினிங் ஆஃப் த கேம். நான் இது அடைஞ்சுதான் மாஸ்டர் ஆகணும் இல்லை, நான் மாஸ்டர் ஆகிட்டு தான் மேலே போக முடியும். ஏன்னா எல்லாருமே மாஸ்டரா வராங்க. ஆரம்பத்திலே மாஸ்டரா வராங்க. அப்ப நீங்க மாஸ்டர் ஆகணும்னா உங்களுக்கு வந்து கேம்ல வர முடியும். அது சிம்பிளான சிஸ்டம். நாதன் சார் அழகா நாசுக்கா சொல்லி கொடுத்தாரு நம்மளுக்கு. அந்த பிளானை மாஸ்டர் பண்ணணும். ப்ராடக்ட் சிம்பிளான ப்ராடக்ட் எப்படி மாஸ்டர் பண்ணணும், ப்ராடக்ட் சாப்பிடணும், அவ்வளவுதானே. அப்புறம் இது வந்து டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். 3 பேர்கிட்ட பேசணும், 3 பேர்கிட்ட கூப்பிடணும், 3 பேர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். அப்ப டெய்லி காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு ஆளை பார்த்தீங்க, மத்தியானம் ஒரு ஆளை பார்த்தீங்களா, சாயந்தரம் ஒரு ஆளை பார்த்தீங்க, 3 பேர். ஒரு 4 நாள் வேலை செஞ்சீங்கன்னா 12 பேர். ஒரு 5 நாள் வேலை செஞ்சீங்கன்னா 20 பேர். அப்ப 4 வாரத்துக்கு 20 times 4. இது ஆகும் செய்யறது இல்லை. அதான் பிரச்சனையே. இப்ப நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜூம்ல 10 பேர் உட்காந்து கூப்பிட்டு அதெல்லாம் நீங்க செய்யலாம். ரொம்ப பேர் டாக்டர் ஜெயராஜ் நாங்களாம் வந்து பேண்டமிக் டைம்ல எத்தனை பேர்கிட்ட பேசுறேன். என்னோட ஜூம் வந்து அப்பல இருந்து இப்ப அதே ஜூம் நான் பாக்கிறேன்.
அது காட்டும் நான் கிட்டத்தட்ட 1 million 2 million பேசியிருக்கலாம். பிகாஸ் உட்காந்துக்கிட்டு நம்ம செய்யற அந்த 1 hour 2 hourல நம்ம எவ்வளவு செய்யறோம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம போயிட்டு ஜாம்ல மாட்டிக்கிட்டு டிராஃபிக்ல மாட்டிட்டு ஒரு வேலை தான் செய்வோம். ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு அவ்வளவு வேலை இங்க செய்யலாம். இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமா கைஸ்? That is why AI நாங்க கேட்டோம், ChatGPT கேட்டோம், can I do 1 million in Dynas Global, USD 1 million? அப்புறம் என்ன சொன்னிச்சுன்னா, if you follow the system all very well, follow the whole system, you can do it in 1 year சொன்னிச்சு. அது நாங்க சொல்லல, அது சொன்னிச்சு சிஸ்டம். ஏன் தெரியுங்களா, நாங்க ஜூம்ல அவட 2 வருஷத்துல அழகா செஞ்சோம் எல்லாமே. இந்தியாவில் கூட என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா இந்த 9 இமோஷன் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. எல்லாம் சாவறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரே வேலை தான், ஒரே எண்ணம், ஒரே சிந்தனை தான். எப்படி இது அடிக்கிறது, எப்படி செய்யறது, எப்படி செய்யறதுனால தான் all of us become powerful guys. Today we can do that. நீங்க என்ன செய்யணும்? நம்ம சொன்ன மாதிரி I got a very good breath, I got a very good body, I got a universe to help me. அதனால தான் சோழன் வந்து 1000 வருஷம் வந்து அவன் ஆண்டான். 1000 years ஆண்டான். அதனால தான் அது மெயின் ஆண்டுன்ற காரணம் வந்து they know that they have a very good breath, good body அழகா வச்சிருந்தாங்க. பிரபஞ்சம் அவங்களுக்கு கூட சப்போர்ட் இருக்கு. எவ்வளவு உருவாக்கணும், தஞ்சாவூர் கோயிலாம் வந்து உருவாக்கின காரணமே இதுதான் தான். ஸோ இப்போ நம்ம கிட்ட அந்த இருக்கு, அந்த கலாச்சாரத்துல வந்திருக்கோம், அந்த வம்சத்துல இருந்து வந்திருக்கோம். ஏன் நம்ம வந்து பெருசா கொண்டு போக கூடாது? அப்ப நம்ம முடிவு எடுத்தோம், ஒரு தமிழனை உருவாக்கணும், உலக லெவலில் நம்பர் 1 இன்கம் வேணும், ஃபாஸ்டஸ்ட் இன்கம் வேணும், ஒரு வயசான ஆளா இருக்கணும், அது போட்டோம். நம்ம ஏன் அந்த மாதிரி இங்க செய்ய முடியாது? ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு கால் 1 or 2 people to come and share. அவங்க எப்படி இதை பாக்குறாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணி எப்படி பாக்குறாங்க, இந்த கிரௌட் நம்ம கொண்டு வரணும். நம்ம டாக்டர் ஜெயராஜ் மாதிரி நிறைய பேர் அங்கே வெளியே இருக்காங்க. அவங்களாம் வந்து நம்மளுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு வராங்க. இப்போ நிறைய மெடிக்கல் டாக்டர்ஸ் வராங்க. டாக்டர் கார்த்திக் வித் மீ, டாக்டர் சிவா இருக்காரு, டாக்டர் லேடி டாக்டர் இருக்காங்க, எல்லாமே டாக்டர் செல்வி எல்லாமே வராங்க. ஆனா நம்ம வந்து அழகா கொண்டு போனாதான் அவங்க வந்து சேருவாங்க, அவங்களும் வந்து ஃபுல்லா போவாங்க. And we are going to do a event in Singapore, big event in Singapore. Penangla event செய்ய போறோம். And of course இந்தியால நம்ம செய்ய போறோம். So I'm going to call few people to share. மொத வந்து I'm going to call லீலா வந்து எப்படி அவங்க இந்த பிசினஸ் பார்க்கறாங்க, எப்படி பார்க்கறாங்க. ஓகே லீலா, நீங்க ஷேர் பண்ணலாம். வணக்கம். ஓகே. ஆன் பண்ணலாம். Can loud and clear. Okay, thank you. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். Dr. Jairaj, thank you for your lovely presentation. It was really very very awesome. நான் எப்படி இதை பார்க்கறேன்னா, ஃபர்ஸ்ட்லி எனக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இஸ் அ கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி. இட்ஸ் actually helping me a lot on my cancer journey. மேலும் business பார்த்தீங்கன்னா, yes, I'm a person basically love to talk to people. That means என்னோட the 24 years of journey of working is already a customer relation. So எனக்கு மற்றவங்ககிட்ட பேச பிடிக்கும், அவங்களோட பழக பிடிக்கும். ஸோ மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். That's why I was with this company for 24 years. And sadly I have to leave the company, but I'm not actually regretting for anything because Dynas is there for me. And I'm also meeting a lot of people nowadays. Full-time சேர்னால I find it's like more relaxing. நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். And when I see them happy, I feel so happy. When I'm happy, my soul is happy. When my soul is happy, my cancers are not coming in. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் மகா கற்றுக் கொடுத்தது. நம்பும் போது நம்மளை பார்த்துக்கணும், நம்பும் போது நான் சந்தோஷமா இருக்கணும், எந்த சீக்கும் நம்ம கிட்ட வராதுன்னு சொன்னாரு. அது 100க்கு 100 உண்மை. பிகாஸ் நான் ஃபுல் டைமா நான் டைனஸ்ல இருக்கிறதுனால எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. லைக் டாக்டர் மகாசி கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ண முடியுது, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது. when I'm relaxed, I see a lot of things positive and I can see பிரபஞ்சம் is helping me every way. நான் நினைக்கிறது வந்து நினைச்சது வந்து நடக்கல முன்ன. நோட் I was working very long, பட் இப்போ நினைக்கிறது நடக்குது, தானா அதே கொண்டு வருது. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அதுக்கு நான் டாக்டர் மகா கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு இந்த அட்வைஸ்லாம் கொடுத்தது அவர் தான். ஆனா மறக்க முடியாது, லீடர் பொற்கொடி இல்லைன்னா டைனஸ் எனக்கு இல்லை. பிகாஸ் ஷீ இஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி பிரிங் மீ இன்டு டைனஸ். அண்ட் டாக்டர் மகா இல்லைன்னா லீலா இங்க இல்லை. Because I was all the while work வேலை. ஆனா ஹெல்த்தை பார்த்துக்கல. இப்ப டாக்டர் மகாவோட டீச்சிங் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, வேலை தானா வரும். அதே மாதிரி நான் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன். I'm happy, I'm seeing people happy, and I'm also like helping people to be happy.
So I know Diners will bring me to a higher level where my soul will be happy, and I will soon, I get confident, I will say goodbye to my cancer. Thank you, Dr. Maha. ஆல்ரைட். நமக்கு 8 நிமிஷம். பாடியோட வைப்ரேஷன் தான் பிரபஞ்சத்துக்கு வந்து தெரியும். நம்ம என்ன பேசுறோம் கூட அதுக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்றோம் கூட அதுக்கு தெரியாது. இதெல்லாம் வைப்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணி தான் அங்கே மேலே அதுக்கு தெரியும். ஏன்னா நம்ம எப்படி இங்கேருந்து நிறைய நிறைய நட்சத்திரத்தை பார்க்குறோமோ அவங்களும் அங்கேருந்து பார்க்குறது நம்ம நம்ம வந்து ஒரு ஜோதியாக தெரியும் அவங்களுக்கு. அப்போ அந்த ஜோதியை வந்து மறைக்கிறது வந்து நம்மளோட கரு எண்ணங்கள். ஓகே, பிளாக், அது அதுக்கு தெரியுது வந்து ஜோதி தான். ஸோ வைப்ரேஷன் கன்வெர்ட் பண்ண நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமா இருந்தீங்கன்னா அப்போ அதுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ கனெக்ஷன் will happen. அண்ட் ஷேக்ஸ்பியர் அழகா சொன்னாரு, the fault my friend is not in the stars. புருட்டஸ் சொன்னாரு, the fault my friend is not in the stars. நட்சத்திரத்து மேல பிரச்சனை இல்லை, நம்ம மேல தான் பிரச்சனை அப்படின்னு. சரி, நம்ம மாதிரி தான் அங்க மாறும். எப்படி வந்து ராமர் வந்து இதுக்கு கிராஸ் பண்ற நேரத்துல, ஸ்ரீலங்கா கிராஸ் பண்ற நேரத்துல அந்த கடல் வந்து தத்தளிச்சிடோ, அவர் குரு சொன்னாரு, உன்னோட மனசு வந்து தத்தளி இருக்கு, அதான் அந்த அந்த இதுவும் தத்தளிக்கிறது. ஸோ பின்னால திரும்பிக்கிட்டு கடலை பார்க்காம பின்னால திரும்பி தியானம் பண்ணினாரு. ஸோ அவர் தியானம் பண்ண 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 காமாக ஆக கடலும் காம ஆச்சு. வி ஆல்சோ அஃபெக்ட் த ஹோல் என்வாயர்மெண்ட் கைஸ். ஓகே, ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ தியானம் பண்ணுவோம், மனசு காமா கூட வருவோம், வசந்தாவை இருப்போம், அர்பனிசம் இருப்போம், எல்லாமே சரியா வரும். ஓகே, ஒன் மோர் பர்சன் ஐம் கோயிங் டு கால் டு ஷேர். மிஸ்டர் வேணுகோபால் சார் ஃப்ரம் பாண்டிச்சேரி. சார் நீங்க ஷேர் பண்ணலாம், நீங்க அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணலாம் சார். ஆன் த வீடியோஸ் again. ஓகே, நீங்க வீடியோ ஆன் பண்ணா ஆன் பண்ணலாம் சார். Good evening, sir. Good evening. Good evening, everybody. Good evening, sir. My name is Venugopal, Pondicherry. Sir சொன்ன மாதிரி 62 கடை 68 today. 68 sir. Yes, sir. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Right. அதாவது உழைப்பு போட்டால் கண்டிப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கை. அதாவது கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டாங்க, கிருஷ்ணபுரம் சொல்லிட்டாங்க. அதுவரை இதுவரைக்கும் நான் நிறைய உழைப்பு போட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அதோட கிளைமேக்ஸே என்னோட முன்னிலை அப்படியே நிச்சயமா தெரியுது எப்படி வருதுன்றது. அதனால ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார். ப்ரொடக்ட்ஸும் சரி, நான் யூஸ் பண்ணன கூட ஒருத்தர் சொல்றதெல்லாம் கேட்குது. அதுவும் இல்லாம பிசினஸ் பிளான் எல்லாமே நல்லா இருக்கு சார். நல்லா எதிர்காலம் நமக்கு உண்டு. வெற்றி நமக்கு வெற்றி விஷயம். தேங்க்யூ சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ. பாண்டிச்சேரி வரணும் ரொம்ப ஆசை. உங்க கண்டிப்பா மீட் பண்ணுவோம். வாங்க. வெல்கம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். யூத், நீங்க யூத் 68. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வில் கம் பேக் டு மலேசியா. ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓகே, பொக்கடி யூ வாண்ட் டு ஷேர்? பொக்கடி நான் அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணலாம். இருக்கீங்களா பொக்கடி? ஓகே, ஐயோதா பொக்கடி அவங்க உள்ளுக்கு இருக்காங்க. let me call மோகன் அரவன். இவர் தான் நம்மளோட நான் இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி பிளாட்டினம் வந்த ஆளு. ஜேபியில் போயிட்டு அப்போயே உடனே பிளாட்டினம் வந்தாரு. ஓகே சார், நீங்க வீடியோ கூட ஆன் பண்ணலாம். ஓகே, Good evening, sir. Good evening. Good evening to everyone. Sir, வணக்கம் சார். வீடியோ ஆன் பண்ணுமா மோகன்? இல்ல சார். ஓகே ஓகே, பேசுங்க மேடம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். கிவ் மீ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே சார், இது வந்து நம்ம சந்தோஷமா செய்யற பிசினஸ். நம்ம யாருக்கோ வேலை செய்யறோம், 30 years 40 yearsன்னு கம்பெனியில் வேலை செய்யறோம். ஏன் நம்ம வந்து நம்ம பிசினஸ்ல இதை கொண்டாட மாட்டோம்? அதுதான் வந்து ரொம்ப பேத்துக்கு புரிய மாட்டேது. ஒரு வருஷம் எல்லாரும் இந்த ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வருஷம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்களா நம்ம எங்கேயோ போயிடுவோம் சார். ரொம்ப சந்தோஷமான பிசினஸ். நம்ம இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் பிளாட்ஃபார்ம். நமக்கு இருக்கிறத ப்ராடக்ட் வந்து ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை நம்ம எடுக்கும்போது நம்ம எனர்ஜி வந்து சொந்தமாக எனர்ஜி லெவல் நம்ம பார்க்கலாம். நான் எவ்வளோ நாளாக நம்ம ட்ரெயின் பண்ணுறது வந்து இந்த ப்ராடக்ட்னால 2 மடங்கு கூடயே போகுது நம்ம எனர்ஜி. ரியலி ரொசந்தா
ரொம்ப சப்போர்ட் பண்ணுது சார். அதை நான் கொடுத்து ரொம்ப பேருக்கு கொடுத்துருக்கேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று சார், இன்னும் ஒரு 2-3 மந்த் பார்த்தீங்களா வந்து நம்ம பூம் பண்ணிடலாம் சார். என்னோட 100% நம்பிக்கை. அடுத்தது நம்ம பிணையங்களை ஒரு இது அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அது கண்டிப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2-3 மந்த்ல வந்து பூமா. தேங்க்ஸ் அலாட் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் இல்லாட்டி நாங்களும் இங்கே இல்லை சார். தேங்க்ஸ் அலாட். நல்லா பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கைஸ், ஒரு ரகசியம் சொல்றேன். இன்னொரு ரகசியம், சிதம்பரம் ரகசியம். அது நேத்துன்றது ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து நேத்து நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்களா, அது இல்லவே இல்லை. அது இருள இருக்கு. அது நத்திங் டே. நேத்து முடிஞ்சது. அது எங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஒரு நேத்து நடந்த ஒரு பிரச்சனை வந்து நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அது அங்கேயே இல்லை. அது வேற எங்கேயோ இருக்கு. ஆகாஷ் ரெக்கார்டுக்கு போயிருச்சு. அதை நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க மைண்ட் கொண்டு வரீங்க. Because there's no such thing as yesterday, no such thing as tomorrow. There's only now. இதான் முக்கியம், இதான் உண்மை. நீங்க என்ன இங்க நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க உருவாக்குறீங்க புதுசா. அப்ப every now is a new. நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க புதுமையில இருக்கீங்க. அந்த புதுமை ஏன் உங்களுக்கு வந்து புதுசா கொண்டு வர மாட்டேங்குதுன்னா, நீங்க பழசை பார்த்து அரைச்சிக்கிட்டீங்க. என்ன தமிழ்ல சொல்லுவாங்க, அரைச்சமாவே பழைய குருடி கதவை தொடடின்னு. பழைய குருடி கதவை தொடடி, அதான் பிரச்சனை. But there's no such thing as yesterday. அந்த ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏன் ஏழை மனதுன்னு சொன்னா, அது புதுசா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஏழையா இருக்கு, எளிமையா இருக்கு, புதுசா இருக்கு. அவன் ஏழைன்னு சொல்றது நீங்க ஏழைன்னு அர்த்தம் இல்லை. நம்ம ஏழைன்னு வச்சுட்டு இருக்கோம். பிகாஸ் ஏழை மனதுனா இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதை ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரெஷ் நவ், ஸோ ஐம் புவர். ஐ வாண்ட் டு மேக் இட் ரிச். அப்ப எப்படின்னா நான் ரிச், அப்படி அந்த உணவை கொண்டு வரணும். அப்ப எவ்ரி மோமெண்ட், எவ்ரி செகண்ட் இஸ் நியூ டு மீ கைஸ். இந்த இது மைண்ட் செட் நீங்க வந்துட்டீங்களா, அதான் சோல் செட். நான் ஒரு 2 வருஷம் நான் வந்து 2017 வந்து நான் வந்து இந்த சிஸ்டம் வராத முன்னுக்கு ஒரு 7 வருஷம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுல நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, நாட் மைண்ட் செட், சோல் செட். சோலை சரியா கொண்டு வந்துருங்க, அது எல்லாமே பார்த்துக்கோ அப்படிங்க. அப்ப அதுல என்ன சொன்னேன்னா, இங்க வந்துருங்க, the art of living now ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொசென்டா இஸ் ஹெல்பிங் a lot guys, I'm telling you. It's very powerful. மயோகண்ட்ரா பத்தி பேசினார் அவரு. அதுக்கு எனக்கு ஒரு வீடியோ கூட இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ஷோ. அது எப்படி டிஸ்கோ ஆடும். நீங்க அடுத்து நீங்க நாக்காடியில போட்டோன்னா அது டிஸ்கோ ஆடும், சந்தோஷமா ஆடும். என்னைக்கு உங்க செல்ஸ் வந்து சந்தோஷமா ஆடுதோ, எனக்கு ஒரு புக் இருக்கு, the song of the cells. என்னைக்கு உங்க செல்ஸ் வந்து சந்தோஷமா பாடுதுங்களோ அப்ப உங்க பாடி வந்து சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். Your the song of your cells decides the song of your life. Very important guys. அப்ப காலகட்டத்தில் எடுத்து நீங்க நாக்காடியில போறது நம்மளோட கடமை. ஏன்னா என் சேலை தேடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் தீஸ் ஆர் கீப்பிங் யுவர் பாடி இன் த மொமெண்ட் ஆஃப் நவ். அப்ப இங்க கொண்டு வந்துருங்க, எல்லாமே இங்க கொண்டு வந்துருங்க. இது வந்து 1990 நவம்பர்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தது பாப் ப்ராக்டர், த ஃபவுண்டர் ஃபார் த சீக்ரெட். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பயும் உனக்கு வந்து மைண்ட் ஓடுச்சுன்னா bring it to the now, bring it to the now. என் பிள்ளைங்க கூட வந்து பேசினா கூட, அப்பா நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, அப்பா அப்படி சரிங்களா, ஐ சே வேர் ஆர் யூ நவ், வாட் டைம் இஸ் இட் நவ். அப்பான்னு போட்டார் 9 நவம்பர் 1990. வேர் ஆர் யூ நவ், வாட் டைம் இஸ் இட் நவ். எனி டைம் மை சில்ட்ரன் கம் அண்ட் டெல் மீ, அப்பா யூ டோல்ட் மீ லைக் தட் சொன்னாங்களா, வேர் ஆர் யூ நவ், வாட் டைம் இஸ் இட் நவ். ஐ ஆல்வேஸ் பிரிங் பேக் டு த நவ், பிரிங் பேக் டு த நவ். அப்ப நம்ம மைண்ட் ஓடும், பிரிங் பேக் டு த நவ். அதை நம்ம தான் செய்ய முடியும், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம செஞ்சோமா நம்ம எங்க போனாலும் ஜெயிக்கலாம். So wherever I go, I win. There are not even one single place there where I lost. I win where I go. Income tax I want, I decided to quit myself. Insurance I want, I decided to quit myself. Then same thing goes to MBA part-time செஞ்சா, I decided to quit. ஆன்மீகத்துல அப்படிதான். ஸோ ஆனா ஜெயிக்கிறது கடமை, நம்மளோட கடமை. அங்க விட்டுருந்தா நம்ம குருவை தாண்டிட்டு வந்திருப்போம். பட் எங்க போனாலும் நம்ம ஜெயிக்கணும். அது நம்மளோட கடமை, அது நம்மளோட உரிமை, அது நம்மளோட பெருமை. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம அங்க ஜெயிக்க வந்துருமா, bring it to the now guys, bring it to the now. NOW. So நீங்க NOW போட்டீங்களா, OWN. If you realize that now is all that you own, then you have WON, won in life. இப்ப ஜெயிச்சிட்டீங்க. ஓகே மிஸ்டர் விஜயன் சார், உங்க பேரே விஜயன். ஓகே நீங்க ஷேர் பண்ணலாம் சார். ஹலோ, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ டாக்டர் ஜெயராஜ், உங்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். ஸோ
மீண்டும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஸோ நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னாக்கா எனக்கு வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இது பிடிக்கும். மெடிக்கல்னாக்கா அது பல காலமா நான் வந்து அந்த துறைகள்ல இருந்திருக்கிறேன். லேப்ல, சித்தா மருத்துவத்துல அந்த மாதிரி இருந்திருக்கிறேன். ஸோ அதனால இதுவும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு காரணம் தான் மெயினானது. அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற தன்மைகள், அதோட தன்மைகள் வந்து ரொம்ப அற்புதம். கொஞ்சம் முன்னுக்கு டாக்டர் ஜெயராஜ் அற்புதமா விளக்கி சொன்னாரு. ஸோ அண்ட் மிஸ்டர் நாதன் அவரும் வந்து லேஸ்பட்டவர் இல்லை. நம்மளோட எங்களுக்கு வந்து அவர் குரு. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வாட்டி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் இந்த வேலையில நன்றி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து 4 பேர்த்துக்கு அறிமுகப்படுத்தும் போது ஒரு மனசுல வந்து ஒரு ஆத்ம திருப்தி வரும். ஸோ அதைத்தான் வந்து நான் உள்ளூர்லயும் சரி வெளிநாட்டிலயும் சரி மக்களுக்கு வந்து நிறைய கொண்டு போய் சேர்த்து இருக்கிறேன். ஸோ ஆப்பிரிக்காவில் உள்ளவங்க தான் நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அண்ட் தென் இந்தோனேஷியாவில் அநேகமா வர காலங்கள்ல நாங்க இந்தோனேஷியாவுக்கு போற ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்களோட நெட்வொர்க்கை வந்து அங்கேயும் பில்டப் பண்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி குளோபல்ன்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை கொண்டு போய் மற்றவங்க கிட்ட சேர்க்கும் போது அதுல வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். ஸோ அதைத்தான் நான் விரும்புறேன். ஸோ மற்றவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வழியா ஸோ இந்த பிஸ்னஸை கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஸோ அதனால தான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே பிடிக்காம இருந்த நான் போயிட்டு வீட்டு கதவை தட்டி ப்ராடக்ட் விற்கிறது அந்த மாதிரி ஒரு இதுல இருந்த எனக்கு வந்து இந்த துறை வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டது. ஒன்னொன்னு வந்து ப்ராடக்ட் விற்காமலேயே நம்ம வருமானம் ஈட்டலாம் அப்படின்ற அந்த உண்மை, ஒவ்வொரு விஷயமும் அது வந்து ஆள் மனசை தொடர மாதிரி இருக்கும். ஸோ டைனஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் வெற்றி அடையலாம். வெற்றி நமக்கே, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ விஜயன் சார். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாமே இதுக்கு போகிறோம் இந்தோனேஷியாவுக்கு. அண்ட் ஏன்னா இந்தோனேஷியா வந்து சூப்பராக நல்லா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட இது. எவ்ரி வெனஸ்டே ஒரு தேர்ஸ்டே இந்தோனேஷியாவோட மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம அங்கே கொண்டு போகலாம், பில் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதான் அந்த புத்தகம், நான் சொன்ன புத்தகம் வந்து இதுல வந்து என்ன பியூட்டினா சாங் ஆஃப் த செல்னு சொல்றாங்க. சார் நீங்க மியூட் பண்ணிக்கீங்க. விஜயன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கீங்களா? ஓகே ஓகே டாக்டர். ஓகே மியூட் பண்ணிக்கங்க அப்படியே. ஓகே. ஸோ இசி கைஸ், இந்த புத்தகம் வந்து த சாங் ஆஃப் த செல். இந்த நம்ம சாங்ஸ் எப்படி அது பாடல் படுதோ அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அண்ட் இந்த பாடல் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பிரகாசமாக்கும். நீங்க பாருங்க, இதுல 1858 ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அங்க 1858 போட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எது வந்தாலும் no matter how we twist and turn, we shall always return to the cell. No matter how we twist and turn, we should always return to the cell. உங்க உடம்புல என்ன மாதிரி பிரச்சனைனாலும் அவர் டாக்டர் ஜெயராஜ் சொன்ன மாதிரி செல்ஸ் தான் போகணும். அந்த செல் நல்லா பாடல் பண்ணணும். ஓகே, ஸோ வெரி குட். இன்னைக்கு வந்து 9:30 நம்ம வந்து அழகாக முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். நாதன் சார் வந்து சுருக்கமாக கச்சிதமாக வந்து பிளானை காமிச்சிடுவாரு. ஏன்னா நீ கேட்டீங்களா, நீ எப்படி ப்ரெசென்ட் பண்ணாலும் பார்க்குறேன் என்ன பார்க்குறோன்னு அதான் பார்ப்பான். ஆனால் உட்காந்து திருப்பி கேட்குறாங்களே, அவங்களுக்கு என்ன யாசை இருக்கோ அப்போதான் நம்ம வந்து தெளிவாக அதை விளக்க சொல்ல முடியும். ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து சுருக்கமாக அவங்க காமிச்சிருவாங்க. அது வந்து ஒரு முடிவு எடுக்கிறது எங்கே தெரியுங்களா? ஃபாலோஅப்ல. அப்போ அந்த முடிவு எடுக்கிறத வந்து அவங்களுக்கு என்னத்துக்காக அது வராங்க, டெய்லர் மேக் ஃபார் யுவர் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. நான் எப்படி ஒரு ஆளை கொண்டு வருவேன்னா, ப்ரெசன்டேஷன் எல்லாமே பொதுவாக காட்டுவோம்.
அவங்களே நான் ஒரு ஆளை திறந்தேன்னா அவங்கள க்ளோஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஐ ஓன்ட் ஓப்பன், ஐ ஓன்ட் வேஸ்ட் மை டைம் வித் பீப்புள் ஜஸ்ட் சிம்பிளி ப்ரெசென்டிங், ஐ ஓன்ட் டூ தட். அப்ப இவரை நான் ஏம் பண்ணேன்னா அவர் கண்டிப்பா வரணும் உங்களுக்கு. அப்ப அந்த அவருக்கு என்ன தேவைப்படுது நான் எல்லாமே அது நான் தெரிஞ்சு வச்சுக்குவேன். அவருக்கு ஃபேமிலி இருக்கா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப மிஸ்டேக் என்ன பண்ணுறதுன்னா, நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் நீ கேளு அப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கதான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுங்க, நமக்கு டைம் இல்லை, யூ ஆல் பிஸி. இப்ப நீங்க வந்து இதை விட்டுட்டீங்க, ஏஐ எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துருச்சுன்னா we are left behind guys. Today people are making 1 million very easily. மலேசியால வந்து நான் இன்கம் டேக்ஸ்ல 8 வருஷமா வேலை செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லை. போன வருஷம் 2023ல 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க 35 பேர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க 1 மில்லியன் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு. அதாவது நெட் அவங்களோட கிராஸ் இன்கம் 1 மில்லியன் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அந்த மாரி நிலையில இருக்கு. இப்ப இன்கம் டேக்ஸ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மிதிலாம் வந்து ஓஜி எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, இப்ப எல்லாம் இல்ல, ஐஜி தான். ஒரே ஒரு ஆளு இண்டிவிஜுவல் தான் பாக்குறாங்க. அவன் நீ எங்கேருந்து இன்கம் கொண்டு வரலாம் பிரச்சனை இல்லை, பிகாஸ் இன்கம் எங்கேருந்து தான் வருது. இப்ப that means to make 1 million is not difficult guys. எங்க டிஃபிகல்ட்டினா நம்ம தான் அதுக்கு பிரச்சனை. அப்ப சிஸ்டம் சூப்பரான சிஸ்டம், எல்லாமே கைவசமா இருக்கு. எது தெரியலையோ சாட் ஜிபிடி கேட்கலாம், எது தெரியலையோ ஏஐ கேட்கலாம். இப்ப ஏஐ வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ செய்யலாம். ஐ நீட் அன்னை வீடியோ அஜிஸ் அப்படி செய்யலாம். நான் இன்னும் ஏஐ தொடவே இல்லை. நேற்று தான் வந்து சாட் ஜிபிடி நான் உங்க சாம்பிள்லாம் காமிச்சேன், எப்படி சாட் ஜிபிடி கேட்டா என்ன கொடுக்குது அப்படின்னு. அப்ப எல்லாமே ஒரு ப்ரொஸ்பெக்ட் பேசினா கூட அவங்க என்ன கேட்டா கூட நீங்க சாட் ஜிபிடி நீங்க கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்துடும் பார்த்துடலாம். ஸோ எல்லாமே கைவசமா இருக்கிறதுல நீங்க ரொம்ப ஓட தேவையில்ல. யூ மஸ்ட் லேர்ன் ஹவு டு சிட் டவுன் இன் ஒன் பிளேஸ் அண்ட் திங்க் கைஸ். நான் ஒரு புத்தகம் வந்து ஒரு 20 வருஷம் 10 வருஷம் படித்தேன். ஹவு டு டூ எவ்ரிதிங் டு கெட் சம்திங். முதல் நிறைய செய் கொஞ்சம் வரதுக்கு. தென் ஹவு டு டூ சம்திங் டு கெட் எவ்ரிதிங். ஓகே, முதல் வந்து ஹவு டு டூ எவ்ரிதிங் டு கெட் சம்திங். Then how to do something to get everything. Then மூணாவது வந்து how to do nothing and get everything. How to do nothing to get everything னா முதல் நீங்க massive action செய்யணும். என்னென்ன இது கேட்குதோ அதை நீங்க செஞ்சிடணும். 30 நாள் நீங்க விடாம செய்யுங்கள. நீங்க இப்ப இன்னைக்கு சேர்ந்தா கூட இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்தா கூட நீங்க வந்து மேபி 6 மாசம் எனக்கு சேர்ந்திருக்கலாம், ஒரு வருஷம், it doesn't matter. இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கல. Today is the first day for my rest of my life. இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன், I am going to attract the 10 solid leaders, 5 on the left, 5 on the right. இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன். அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு நீங்க செட் பண்ணுங்களா உங்க மைண்ட. நீங்க உங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்களா, what will happen within the 30 days you will attract the people. இதான் வந்து நம்மளோட மெயின் எய்மா நம்ம வச்சுக்கணும். then உங்க ஃபோக்கஸ் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, every leader should to share, discuss on Dynasty network marketing so that new joiners will get more understanding of this new business. Yes. ஓகே, ஸோ இன்னைக்கு அவங்க ஷேர் பண்ணாங்களா மைக், அதே மாதிரி தான் நீங்க கேட்குறீங்க கணேசன். ஓகே, ஸோ ஒவ்வொரு இது ஜூம் மீட்டிங் வந்து அவங்க வர்றாங்களோ வரலையோ நீங்க வரணும், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்க வந்து இதுல வந்து ஈடுபடணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு கால் மைக் கணேசன் டு ஷேர். மைக் கணேசன் நீங்க ஷேர் பண்ணலாம். Good evening, sir. Okay. Number Dynasty Global Marketing is very wonderful business. Yeah. So even we have to start now or as soon as possible so that we can achieve our goals and our correct path in the future. So நம்ம இப்பே இது விட்டுட்டோமா, then nobody or nothing will help us to achieve our targets. Yes. So எல்லாமே ஒண்ணா இருப்போம். இப்ப முதல்ல நீங்க சொன்ன மாதிரி, so if we will try to get event in most of the place in Malaysia. எல்லா இடத்துலயும் நம்ம வச்சோமா, so we can communicate, we can discuss, we can share everything. So நம்மளுக்கு no members வருவாங்க, so we get more understanding and more ideas how to improve in future or how to improve our goals. Okay, good. Thank you மைக் கணேசனுக்கும் மோகனுக்கும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு ஈவெண்ட் வந்து அவங்க தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அண்ட் தட் இஸ் த பிகினிங் கைஸ். அடுத்த ஈவெண்ட் செய்ய போகிறாங்க. நம்ம வந்து நம்ம நார்த் லீடர் கூட சேர்ந்து செய்ய போகிறோம். நம்ம சவுத்தில் செஞ்சுட்டு நார்த்தில் செஞ்சுட்டுமா, தென் நம்ம கொம்பேன் அந்த எனர்ஜியே போதும். தென் நம்ம சிரமனில் ஆரம்பிக்கலாம், சென்ட்ரல் ஆரம்பிக்கலாம். அது அப்படியே அழகாக போயிட்டே இருக்கும்.
whatever you are doing in Zoom, you keep on doing it, then we can keep on moving, guys. Okay, so power of the 100 monkey ன்னு சொல்லுவாங்க. Power of the 100 monkey. Power of the 100 monkey என்னன்னா, இப்ப உங்க மாரி ரெண்டு பேர் இருந்தாங்களா, அப்ப அது 10 பேர் ஆச்சுன்னா 10 100 பேர் ஆச்சுன்னா அப்புறம் அன்ஸ்டாப்பபிள் ஆயிடும். the power of the 100 monkey ன்னு சொல்லுவாங்க. 100 பேர் உங்க மாதிரி யோசிச்சாங்களா, 100 பேர் உங்க மாதிரி செஞ்சிட்டாங்களா, அந்த 100 பேர் வாழ் கொண்டாந்து 100 வந்துருவாங்களே, and அப்புறம் 1000 2000 வந்துரும். That is how we start and we win in anything, guys. Okay, so thank you, Mike Ennison. Where anything anybody want to share? Anybody want to share? Mr. Appon இருக்காரு, அவர் வந்து even he doesn't understand, he knows some Tamil, but alla Tamil meeting இருக்காரு, நமக்கு சப்போர்ட் பண்றாரு. Appon, you can share something. Kavindran and youngsters, you all must share also. Most Appon first. Vanakkam, Dr. Ma, vanakkam. Can you hear me? Loud and clear. All right, thank you, Dr. Ma, Roman Andre, for giving the opportunity. Okay, I would like to thank everybody who's been here in this moment. Thank you very much, because this platform, Dennis Global, is the best platform to be in. This is platform God sent to us. I hope all of us get the benefit today, sharing by Dr. Jairaj from India and Dr. Maha. All of us here, we come together. Coming together is beginning, keeping together is progress, working together is success. Success, Dr. Maha always says, success is not what you see in others, but what you see in yourself with the help of others. We coming here week in, week out to help each other to achieve our goals. See you at the top, ladies and gentlemen. Thank you very much, Roman Andre. Okay, thank you, Mr. Appon. Okay, Kavindran இருக்கீங்களா? Mr. Kavindran? Team Conqueror வந்து இவரா? Dinesha, youth leaders? Yes, Kavindran share பண்ணுங்க. Yes, Kavindran. Conqueror, is it Dinesh? Okay, some of them not near the phone, I think so. Guys, யாராவது ஷேர் பண்ணா நீங்க ஹேண்ட்ஸ் கை தூக்கலாம். Otherwise, I'm going to wrap up. எப்படி நீங்க வந்து இந்த சிஸ்டம் நீங்க கொண்டு போனோம்னா, வந்து we know everything now, and all the leaders எல்லாம் தமிழ் மீட்டிங் எல்லாமே வரோம். இப்போ எவ்ரி சண்டே நம்மளுக்கு இங்கிலீஷ் மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. அந்த இங்கிலீஷ் மீட்டிங் குளோபல் லெவலில் வந்து இப்போ இஃபெக்ட் த வீடியோ, நான் எனக்கு போட்ட வீடியோ பார்க்குறேன், இன்னைக்கு ஒரே நாளில் 70 people வந்து பார்த்துருக்காங்க அதை. ஸோ அந்த மொமெண்டம் வருது, ஆளுங்க சீரியஸாக வராங்க. இந்த மொமெண்டமோட சூடாக வந்து நம்ம வேலையை நம்ம செய்யணும். எவ்ரி மோமெண்ட் அண்ட் டவுன் you must do your part, and you must do your definition of SOP. SOP என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ராக்டிஸ் வாங்க. நான் என்ன செய்யணும் இன்னைக்கு? ஸோ அன்னைக்கு நான் வந்து குரூப்ல கொடுத்தேன், ஒரு நாளைக்கு நீங்க வந்து உங்களை 2 சைட்ல உங்களுக்கு லீடர்ஸ் வராமல் இருக்குன்னா, நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 பேர்கிட்ட புது ஆள்கிட்ட பேசணும். இல்லாட்டி ஜூம்ல செஞ்சீங்களா இல்லை ஆன்லைன்ல செஞ்சீங்க, அட்லீஸ்ட் 5 பேர்கிட்ட நீங்க டெய்லி நீங்க பேசி ஆகணும். தட் மேக் த ஹேபிட். புது ஆளுங்க 5 பேர், அண்ட் தட் ஹேபிட் மஸ்ட் பிகம் உங்க கல்ச்சரா இருக்கணும். ரெண்டாவது வந்து டீம் கான்கரர். சார், who is that? Can you tell me who is you? Then you can on and share. And then after that, நீங்க என்ன செய்யணும்னா, ரொம்ப முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா, you must make an aim to do this as a business, not coming here going then you are going to waste your time. ஏன்னா உங்களோட டைம் வந்து அதான் உங்களோட பிகஸ்ட் சொத்து கடவுள் கொடுத்துருக்காரு. உங்க மூச்சுக்கு அடுத்தது உங்க டைம் தான். அப்ப நீங்க வந்தீங்களா, இங்க மைண்ட் செட் இஸ் டு பிசினஸ். அப்போ முதல்ல நீங்க ப்ராஸ்பெக்ட் கொண்டு வந்துட்டு அவங்க பார்த்துட்டு they want to leave also can leave, but after that we sit down here, நம்ம செட் பண்ணுமா, நம்ம மைண்ட் செட் நம்ம மாத்திக்கிட்டே இருக்கோம். So this is very important, guys. This is how all the successful business works. இது very very important. என்னைக்கு ஒரு 2 மைண்ட் வந்து உட்கார்ந்து செஞ்சா மாஸ்டர் மைண்ட் சொல்லுவாங்க. அப்ப இந்த மைண்ட் தான் நம்மளை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இது வீக்லி நம்ம செய்யறோம், அண்ட் இந்த வீக்கில் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட எனர்ஜி பில்ட் பண்ணும், உங்களோட ஆள் பில்ட் பண்ணும். நான் எப்பயும் என்ன வந்து இங்கே நான் வந்து பார்த்தேன்னா, என்ன லெஃப்ட் சைட்ல 3 பேர் இங்க இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல 3 பேர் இங்க இருக்காங்க. லெஃப்ட்ல ஒரு ஆள் இருந்தாங்களா, ரைட்ல ஒரு ஆள் இருந்தாங்க, ஓகே பேலன்ஸா இருக்கு சிஸ்டம். எல்லாரும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தாங்க, ஓ நாட் பேலன்ஸ் டுடே அப்படின்னு. அதான் என்னோட முதல் செட்டா இருக்கும். பிகாஸ் we are in a business now. என்னோட குரு சொல்லுவாரு, when you are going to business, do as a business. அந்த என்னென்ன தர்மம் அதுக்கு இருக்கோ அந்த தகுந்த மாதிரி செய்யும். சேரிட்டி இடத்துல சேரிட்டி செய்யும். அப்ப இது வியாபாரமா பார்க்குறோம், வியாபாரமா நம்ம செய்யணும், சீரியஸா நம்ம செய்யணும். Let's not waste time now. Very crucial. ரெண்டாவது வந்து டார்கெட் வச்சுக்கோங்க.
வீக்லி என்ன டார்கெட் செய்ய போறீங்க, ஒரு மந்த்லி என்ன டார்கெட் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சு அதை பிரேக் டவுன் பண்ணி வீக்லி நீங்க டார்கெட் கொண்டு வரணும். நீங்க வீக்லி என்ன டார்கெட் செய்றீங்களோ அதை டெய்லி பிரேக் டவுன் பண்ணணும். All these we teach you in goal setting and everything, but we are reminding you every time. Children need to be taught, adults need to be reminded. But weekly target is very important, daily target is very important, guys. This நீங்க சீரியஸா செஞ்சீங்களா பிரபஞ்சம் will definitely help you. அது பார்த்துக்கிட்டே இருக்கு. இவன் இன்னைக்கு யோசிக்கிறான் டைனஸ் பத்தி, மற்ற நாள் வந்து எல்லாமே பேசுறான், ஆனா டைனஸ் பத்தி பேச மாட்டான். எப்படி நான் வந்து ஆள் அனுப்புது அப்புறம் அதை சொல்லுவோம். அப்ப நீங்க வந்து நீங்க அதை சீரியஸா காமிச்சிங்களா, நான் சீரியஸா செய்யறேன், சீரியஸா பேசுனா அது கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புவோம், கண்டிப்பா உங்களுக்கு ஆன செய்யும். Because as you think you become na, நீங்க அங்க மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கீங்க. So let's do that, let's do it seriously. Anybody want to share can put your hands up. Okay, otherwise if you have any questions you can ask us now. Any questions you can ask us now. And கேள்வி எல்லாத்தையும் you can wrap it up, but ask me any questions if you have. Because after that we are going to meet next week. And Malay meeting ஓடிக்கிட்டே இருக்கு. And Malay meeting வந்து local Malay meeting and also Indonesia Malay meeting. Upon which day is local meeting and which day is Indonesia meeting? Indonesia will be tomorrow. No, Indonesia tomorrow. What time? 8 9 o'clock, I think. Let me check. 9 o'clock. Okay. After the prayers, 9 o'clock. Okay. And then Malay is on? Malay after this? Yeah. Okay. All right. So, guys, thank you so much for your time. I see one new person here, Emeline. And Emeline வந்து நீங்க காயத்ரியோட ஃப்ரெண்டா, நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க நான் போன வாரத்துல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். வீடியோ கூட ஆன் பண்ண ஷேர் பண்ணலாம். ஹாய், வணக்கம். வணக்கம். நான் காயத்ரி அக்காவோட கோச். I'm new here. So Okay. just I'm seeing all the attending all the Zoom meeting to learn more about this business. Okay. How old are you? 23. 23 years old. Very good. And then what made you to join? என்ன உங்களோட aim? To achieve my goals and இன்னொன்று வந்து இந்த டென்சி குளோபல் about this business is a நல்ல opportunity வந்துட்டு I'm going to proceed to most of youngsters. Okay, fantastic. Welcome. உங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் அதை எடுக்கணும், நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். அண்ட் மலேசியால வந்து every 10 youthல வந்து ஒரு ஆள் வந்து attempting suicide. Very dangerously happening now. Every 10 youthல வந்து ஒரு ஆள் attempting suicide. கடந்த few months is happening. And then before pandemic, 16% of ladies were attempting suicide. But after pandemic, 83% to 86%. It's because the changes that's happening, people cannot cope with the changes. So அவங்களாம் நம்ம வந்து கொடுத்துமா இந்த மாதிரி வாய்ப்பில் ஈடுபட்டாங்களா, அவங்க மைண்ட் இதில் ஃபோக்கஸாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ கைஸ் தேங்க்யூ. We already come to the learning. யாரை ஒருத்தவங்க பேச முடியாதுன்னா அடுத்த வாரம் பேச பண்ணலாம். டீம் கொங்கரா யார் அது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் you can share. Come and open up yourself. Then people will come to support you, to help you to work and to build, guys. நன்றே செய், அதை நன்றாக செய். ஒன்றே செய், அது ஒன்றாக செய். அது இன்றே செய். வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். I'm going to unmute all of you. Let's take a break and let's see again, guys. நான் வந்து unmute பண்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஓகே, all can unmute now. Okay. Thank you, Doctor. வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். Dynus Global. Daily confidence. Dynus Global. Confidence. Daily confidence. Confidence. Okay, guys. Thank you so much. Okay. Thank you, sir. Roman Thank you, Nandri, Dr. Maha. Roman Thank you, Nandri. sir. Thank you. Thank Upon you have to do the stop. All right. Okay. Yeah, thank you.